வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கு. இந்த மத சார்ந்த விஷயங்கள் நிறையா சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாம் உட்பட்டது. ஆனால் அது செய்கிறனால நமக்குள்ளார ஒரு ஒழுக்கம் வேணும்னா வரும். 4 மணிக்கு எழுந்திரிப்போம், அந்த நேரத்தில் உட்காந்து விளக்கேற்றுவோம், ஏதோ ஒன்று செய்வோம், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்போ நமக்குள்ளார அந்த 4 மணி எந்திரிக்கிறதுக்கான ஒரு பழக்கமும் ஒழுக்கமும் வரும். ஆனால் அது மாற்றம் எடுத்துகிட்டு வருமா வராதான்றது சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி சாஸ்திர சடங்குகளுக்குள்ளார இருக்கிற பல மனிதர்களை சந்திச்சிருக்கேன். மாற்றம் பெருசாக தெரியலை. இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இறைவன் திருவடியோட இணையறதுக்காக பயணிச்சுக்கிட்டு இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோன்றத கவனித்து செயல்படணும். இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு செய்தி காதுக்கு வந்துச்சு. ஒரு கோயிலில் சில பிரச்சனைகள். அந்த பிரச்சனையின் காரணத்தினால மென்மையாக இருந்த மக்கள் வக்கரமாக மாற தொடங்கிட்டாங்க. அவனை அடித்து தூக்கிடலாம், அவனை ஏதாவது பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம். இப்படி பண்ணுறதுனால அது சரியாயிடுமா? ஒருத்தன் தப்பு பண்ணால் பதிலுக்கு நம்ம தப்பு செஞ்சால் அது சரியாயிருமா? கிடையாது தானே. அவன் வக்கரமாக தப்பாக இருக்கிறான்ற காரணத்தினால நம்மளும் வக்கரமாக மாறணுமா? தேவையில்லையே. இந்த இடத்துல நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம தேர்ந்தெடுத்த பாதையிலேருந்து நம்மளை விளக்குறதுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும், சரிங்களா? ஆனால் ஒரு திடத்தன்மையோட நான் இப்படி தான் இருப்பேன் நூல் பிடிச்ச மாதிரி போய்கொண்டே இருப்பது தான் உண்மையான ஆன்மீகம். அதுவும் நமக்கு தெளிவாக 3 விஷயம் நம்ம எடுத்துட்டோம். என்னன்னா சத்தியம், தர்மம், அன்பு. எது எப்படி நடந்தாலும் முக்கியமாக அன்புலேருந்து நம்ம விலகக்கூடாது. அவனை அடிக்கிறனால அவன் மாறிட போகிறானா? தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளால் யாரையுமே மாற்றவே முடியவே முடியாது, கண்டிப்பாக முடியாது. இப்போ இன்றைக்கி நான் சொல்லிகிட்ருக்கேன்னா இது ஒரு துளி தகவல். அது உங்களுக்குள்ளார விழுந்து அது ஒரு விருட்சமாக மாறி அம்மா இப்படி சொல்லியிருக்காளே, நம்ம செஞ்சு பார்த்தா தான் என்ன, நம்ம இப்படி இருந்தால் தான் என்னான்னு உங்களுக்குள்ளார அந்த எண்ணம் நீங்கள் மாறணும்னு நினச்சா மட்டும்தான் மாற்றம் ஏற்படுமே தவிர நான் சொல்கிறனால மாறிட மாட்டீங்க. அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் சொல்கிறனால மாற்றம் வராது. அதனால நம்மளால் யாரையுமே மாற்ற முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் விடுதலையாக வாழலாம். அதனால் பயணத்தை தெளிவுபடுத்திக்கிட்டு அத்தோட பயணிப்போம். ஏன்னா நம்மோடு இருக்கிற ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.